வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெத்திலி கருவாட்டு குழம்பு, அதுவும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கூடவே மொச்சக்கொட்டை இது எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்ச குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து சாதம் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி ரெடி பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில். வெஜ்ஜுனா எள்ளு துவையல் வந்து காம்பினேஷன், நான்வெஜ்னா கருவாட்டு குழம்பு வந்து காம்பினேஷன். வாங்க இப்போ நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல மொச்சையை ஊற வச்சு வச்சுக்கணும். நான் வந்து 1/4 கப் வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன். வெள்ளை மொச்சை வந்து ஒரு பேனில் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த மொச்சை வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வச்சு வச்சுக்கணும். அடுத்து நெத்திலி கருவாடை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பொடிப்பொடியாக உள்ள நெத்திலி கருவாடு. நீங்கள் விருப்பப்பட்டால் நல்ல பெரிய கருவாடு கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இது தலையை பூரா அந்த மாதிரி கிள்ளி தனியாக எடுத்து வச்சிடணும். தலை இல்லாமல் தான் அந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள் தலை எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குன்ட்டு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம முதல்ல மொச்சையை வேக வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து 4 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். நான் வந்து 5 மணி நேரம் ஊற வச்சதுனால 4 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஊற வைக்காமல் மொச்சையை உடனே இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 7-8 விசிலாக தேவைப்படும். அப்போ தான் மொச்சை வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் மொச்சை வந்து அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து விசில் வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம கருவாட்டை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து இந்த கருவாட்டில் சேர்த்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இந்த சுடு தண்ணியில் கருவாடு ஊறணும். அப்போ தான் சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். கருவாடும் நல்ல வாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த மண் சட்டியில் தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சு நல்லா வாசம் வரும்போது 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் 4 மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சது, 10 பல் பூண்டு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 5 டீஸ்பூன் மல்லித்தூள், இது வந்து குழம்பு மல்லித்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கருவாடை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்ததுனால உப்பு வந்து அதில் அதிக அளவு இருக்காது. அதனால் வழக்கமாக நம்ம குழம்புக்கு போடுற உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பாதி அளவு முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பாதி அளவு மாங்காய் பெரிய பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், அது வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். நான் வந்து 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மொச்சை, அதனோட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மசாலாவும் இந்த காய்கறிகளும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது போக இந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகள்லாம் வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ அதுக்கு வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வந்து வேக விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கருவாட்டை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். கருவாடு 10 நிமிஷமாக சுடுதண்ணியில் ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மீனை சுத்தம் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துடணும். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு அந்த கருவாடு தெரியும். அது வரைக்கும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் அடியில் வந்து எந்த அளவுக்கு கசடு இருக்குன்னு. 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி அந்த கருவாடு வந்து சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சிட்ருக்க குழம்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு. கருவாடு சேர்க்குறதுக்கு முன்னாடியே குழம்பு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கருவாடு சேர்த்துட்டா டேஸ்ட்டு செமையாக இருக்கும்.
கருவாடு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த குழம்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது சாதாரண கத்திரிக்காய் மாங்காய் மொச்சை சேர்த்த புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து நம்ம அதிக நேரம் வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அடுப்பை அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னாவே நம்மளோட நெத்திலி கருவாடு சூப்பராக வெந்துடும். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடிக்கடி கரண்டினால் கிளறி விடக்கூடாது. அந்த மாதிரி கிளறி விட்டால் கருவாடு உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மூடியை திறக்கும் போதே அந்த கருவாட்டு வாசம் கமகமன்னு இருக்குது. கருவாடு பிடிச்சவங்களுக்கு இந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் நெத்திலி கருவாட்டு குழம்பு சூடாக ரெடியாக இருக்குது. இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நெத்திலி கருவாடு தான் யூஸ் பண்ணலாம் கிடையாதுங்க. எந்த விதமான கருவாடு இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்பு மாதிரி இந்த கருவாட்டு குழம்பையும் 2-3 நாள் வச்சிருந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான சாத்தில் இந்த கருவாட்டு குழம்பு சேர்த்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வறுத்த கருவாட்டு துண்டு இருந்தால் போதும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.